அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை இராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்டவங்களை பற்றி தான் இந்த வீடியோ. அதுக்கு ஸ்டார்டிங்கில் 1-2 விஷயம் நான் சொல்லிடுறேன். 1-2 யூடியூபர்ஸு பப்ளிக் டொமைன் வாட்ஸ்அப்பில் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, அவங்க நீக்கம் செய்துட்டாங்க, இதுதான் அதோட சார்ட்டு, அது எல்லாமே ஃபேக், பொய். அது டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் உருவாக்குனது ஈரோடு எக்ஸ் சுபதார் எம் பழனியப்பன். அவர் தான் அதோட ஃபவுண்டர் கம் பிரசிடென்ட். அந்த சொல்லக்கூடியவங்களோட 10 தலைமுறை வந்தாலும் அது மாற்றவும் முடியாது, சேஞ்ச் பண்ணவும் முடியாது. சும்மா பப்ளிக் டொமைனில் அங்கே இங்கே ஷார்ட் போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். அதை நான் அவ்வளோ சீரியஸாகவும் எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த சொல்லக்கூடிய எல்லாருடையும் தன்மையும் திறமையும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் அது பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கிறது இல்லை. அவங்க சொல்கிற மாதிரி லெட்டர் பேடு யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த லெட்டர் பேடு மட்டும் இல்லை, நேற்று மினிஸ்டரே ஆன்லைனில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணார். மீட்டிங்க்கு வந்த மினிஸ்டர் எமர்ஜென்சி ரிட்டர்ன் டு சென்னை. இருப்பினும் போக போக லட்சக்கணக்கில் ரூபாய் செலவு பண்ணி எல்இடி ஸ்டாண்ட் வித் ஸ்க்ரீன் நைட்டோட நைட் ஃபிட் பண்ணி காலையில் கிட்டத்தட்ட 7 மணிக்கு தான் புறப்பட வேண்டிய மெசேஜ் வந்தது. 7 மணிக்கே எல்இடி ஸ்க்ரீன் ஃபிட் பண்ணி 1-2 ரூபா கிடையாது, லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி மினிஸ்டர் ஆன்லைனில் வந்தார். அதனால தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் லீடரை அவ்வளவு எளிதாக எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த யூடியூப் மிக முக்கியமாக யூனிக் எக்ஸ்போர்ட்டோட மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு தீர்வுக்காக நிறைய விஷயங்கள் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் பிரசிடென்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது சார்ந்து மார்ச் 10ஆம் தேதி டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷனோட மாநாடு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கிருஷ்ணகிரியில் ஃபைனல் பண்ணியிருந்தோம். அதை முறியடிக்கிறதுக்கு யூனிக் எக்ஸ்போர்ட்டோட சில லீடர்ஸ் மற்றும் அக்யூஸ்ட் நம்பர் 1, 2, 3 நவீன், முத்துசெல்வம், பிராங்க்லின், அவங்க தான் 1, 2, 3. அவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனோட மாநாட்டுக்கு போனால் மினிஸ்டர்கிட்ட நேரடியாக பேசுவாங்க, பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அது திசை திருப்புறதுக்கு இம்மிடியட்லி நைட்டோட நைட்டு அடுத்த ஒரு மீட்டிங் போட்டாங்க பக்கத்திலேயே மண்டபத்தில். எனக்கும் இன்விடேஷன் அனுப்புனாங்க. உடனடியாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இஓடபிள்யூ ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க எங்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் இம்மிடியட்லி கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. ஆனால் நான் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா, அப்படி ஒரு மீட்டிங் நடந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருந்தாச்சு, அது நடக்கட்டுமே அப்படின்னு ஒரே காரணத்தால் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா, அக்யூஸ் நம்பர் 1 நவீன் அது பண்ணினது சட்டத்துக்கு புறம்பானது, இல்லீகல். அதுக்காக இப்போது இஓடபிள்யூல மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அதே விஷயத்துக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு, ஏன்னா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் விஷயம், அது நமக்கு என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது.
இருப்பில் நான் நினைச்சேன் அப்படி ஒரு நல்ல விஷயம் நம்ம மக்களுக்கு நடந்தாச்சுன்னா நடக்கட்டுமே, நம்மளது ஒரு மீட்டிங் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு நான் நினைச்சு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா எனக்கு தெரியும் அதுல வந்துட்டு ஒரு சாஃப்ட் கார்னரோ இல்லாட்டி ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டோ வராதுன்னு கன்ஃபார்மா எனக்கு தெரியும். அதே மாதிரி நேத்து அங்க நடந்த மீட்டிங்கில் அதே நீயா நானா தான் ஆச்சு. கடைசியில் அடி, சண்டே, போலீஸ் அரெஸ்ட், இதெல்லாமே நடந்தது. இது எல்லாமே EOWக்கு அப்பப்பவே தெரியும், நீங்க நினைக்கிற மாதிரி தெரியாது. பாவ மக்கள் அவங்க பணம் எப்படியாவது கிடைக்கணும்னா எங்க பணம் கிடைக்குமோ அதை நோக்கி தான் போவாங்க. எங்க மீட்டிங்க்கு வந்தவங்க தான் அங்க போனது. அங்க வந்து கரெக்டா கேட்ல யூனிக் எக்ஸ்போர்ட்டட் அந்த அக்யூஸ் நம்பர் 1 நவீன் குமார் எல்லாருக்கும் பணம் கொடுக்கிறதாக ஒரு வதந்தி பண்ணி மீட்டிங்க்கு வந்த அதே கேட்ல இருந்து எல்லாரையும் வாபஸ் பண்ணி போயிடுச்சு. அதுல எல்லாம் எங்களுக்கு ஒரு நூலளவும் கூட துக்கம் கிடையாது. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் பழனி, அது சார்ந்தவங்க எல்லாருமே எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்வீஸ் பர்சனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஒரே கான்செப்ட் தான். இதை தவிர வேற ஒரு நூலளவும் கூட கிடையாது. இருப்பினும் ஒரு விஷயம் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களும் தெரிஞ்சுங்க, உங்களுக்கு ஒரே ஒரு வழி EOW கதவை தட்டுறதை தவிர ஒரு வழியுமே கிடையாது. ஒரு யூனிக் எக்ஸ்போர்ட்டட் லீடரும் இல்லாட்டி அந்த அக்யூஸ் நம்பர் 1 நவீன், அக்யூஸ் நம்பர் 2 முத்துசெல்வம், அக்யூஸ் நம்பர் 3 பிராங்க்லின், இவங்க உங்களுக்கு பணம் கொடுக்க போறது இல்லை. அதுக்கு டீட்டெயிலா நான் சொல்றேன் என்னெல்லாம் அப்படின்னு. இந்த 10th மார்ச்ல வந்து நாங்க மாநாடு மற்றும் பொதுக்குழுல நிறைய தீர்மானங்கள் எடுத்திருக்கோம். அந்த தீர்மானத்துல ஒரு விஷயம் மட்டும்தான் யூனிக் எக்ஸ்போர்ட், இன்னொன்னு ஸ்டாக் கிங்ஸ் ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வேலூர், இன்னொன்னு ட்ரேடிங் கார்பரேஷன் சென்னை. இதை நான் வந்து மானிட்டர் பண்றதுனால எடுத்திருக்கேன். பாக்கி எல்லாம் எக்ஸ் சர்வீஸ்மேன் சார்ந்த விஷயம் தான் எடுத்திருக்கோம். அது அந்த அடுத்த யூடியூப்ல வரும். எல்லா பாதிக்கப்பட்ட யூனிக் எக்ஸ்போர்ட்ல உள்ள எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லாட்டி பப்ளிக் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான், நீங்க எகைன் முட்டாளாகிறீங்க, இதை மட்டும்தான் எனக்கு சொல்ல முடியும். அதுல முக்கியமா நான் சொல்ல வந்தா, நீங்க லீடர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. மீட்டிங் அக்டோபர் 3ஆம் தேதி மீட்டிங்லே அந்த ரைட் லெஃப்ட்ல லீடர்ஸ் இருந்தாங்க. அப்பழும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன பேசினேன்னு. ஆயிட வீடியோல பார்த்துருப்பீங்க. நான் ஒரே ஒருத்தர் சொன்னது மட்டும்தான், அக்யூஸ்ட மட்டும்தான் சொன்னேன். பாக்கி எல்லாரும் இன்வெஸ்டர்ஸ் தான், பாக்கி ஏஜென்ட் தான். அதுல யாரு நல்லவங்க கெட்டவங்க யாருமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நீங்களும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, நானும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. லீடர்ஸ்ல 4 விதமான லீடர் இருக்காங்க. நான் பேர் சொல்ல மாட்டேன், அது எந்த விதமான லீடர் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எந்த விதமான லீடர்? இன்னசென்ட் லீடர்ஸ், பாவம் லீடர்ஸ். அவங்க பணமும் போட்டு அடுத்தவங்களோட பணமும் போட்டு ஒண்ணுமே வராத துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிற லீடர்ஸ், அதாவது கரண்ட்ல போட்ட லீடர்ஸ். பாவம், அவங்க என்ன பண்ண முடியாதுன்னு. அது ஒரு டைப் லீடர்ஸ். இன்னொரு லீடர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன்ட் லீடர்ஸ். அந்த எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன்ட் லீடர்ஸ் அப்படின்னா கோடிக்கணக்கில் மக்கள் பணம் ஏமாத்திட்டு ஒண்ணுமே தெரியாதது மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கூடயும் அந்த அக்யூஸ்டுகள் கூடயும், அதாவது நவீன் அண்ட் டீம் கூடயும் ஒரே பேரல் லைன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஆன் சீன்ல வரவே மாட்டேங்கிறாங்க. அந்த லீடர் அல்லாத இன்வெஸ்டர்ஸும் அதுல இருக்காங்க. 1 லட்சம் போட்டு 3 கோடி வாங்கின இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இதுல. அந்த மாதிரி ஒரு லீடர்ஸ். இன்னொரு டைப் லீடர்ஸ் இருக்காங்க.
இன்னொரு லீடர்ஸ் இருக்காங்க, ஹானஸ்டி லீடர்ஸ். அந்த லீடர்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க கமிஷனே கோடிக்கணக்கில் வாங்கியிருக்காங்க. தப்பு பண்ணிட்டோன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. எப்படியாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதை செட்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நான் அதிகமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன். அவங்க ரெடியா இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு. ஆனால் நவீன்குமார் உங்களை எல்லாம் இந்த 4 டைப்ல, இப்ப நான் 3 டைப் லீடர்ஸ் சொல்லியிருக்கேன், இன்னொரு டைப் லீடர் சொல்றேன். நீ உங்களை எல்லாமே ஃபூல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த லீடர் தான் கன்னிங் லீடர்ஸ். ரொம்பமான கன்னிங், அந்த குறுக்கு புத்தின்னு சொல்லுவோம் இல்ல, அந்த லீடர்ஸ் தான் இந்த மீட்டிங்குக்கு இதுக்கு எல்லாமே காரணம். அந்த லீடர்ஸ் என்ன பண்ணிருக்கான், அவங்க பணம் ஒரு சைடுல போயிருக்கு, கிடைச்சிருக்கு, அதிகமாவே கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு பேரல்ல நிக்குது. ஆனா இப்போ யூனிக் எக்ஸ்போர்ட்டட் அக்யூஸ் சொல்ற நவீன் கூடயே டிராவல் பண்ணி அவங்களுடைய காசு, போட்ட காசு திருப்பி எடுக்கிறதும், அது இல்லாத அது கூடயே சேர்த்து கொஞ்சம் கோடி கணக்குல நமக்கு வர வச்சுக்கலாம் அப்படின்னு லீடர்ஸும் இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. இவங்க தான் இப்ப அந்த நவீன் கூட தெரியாத மீட்டிங் நடத்திட்டு இருக்கிற பார்ட்டி. அப்ப 4 விதத்துல உள்ள லீடர்ஸ் இருக்காங்க. தயவு செய்து இந்த லீடர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு என்னால பேரே சொல்ல முடியும், அதனால எனக்கு பயமும் கிடையாது. ஆனால் நான் சொல்லிட்டேன்னா லீடர்ஸ் வீட்டில் இருக்க முடியாது, மக்கள் அப்படி கலெக்ட் அடிச்சிருவாங்க உங்களை. அதனால ஜுடிஷியரி இருக்கு, அவங்க தான் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. கோர்ட் இருக்கு, இல்லாட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு குட்டியை விடாத அரெஸ்ட் பண்ணுவாங்க. எப்ப இது முடியும் அப்படின்னா, நீங்க இந்த போலியான நம்பிக்கை, அந்த லீடர் கொடுத்துருவான், 10 நாளைக்குள்ள கொடுத்துருவான், நேற்று பேசி பாருங்க 3 மாசத்துக்குள்ள செட் பண்ணிடுவான், இந்த மாதிரி கோழத்தனமான நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது. ஈரோடு EOWல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஒருத்தர் லீடரையும் அக்யூஸ் நம்பர் 6, 7 அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். மாட்டுக்கருத்தே இல்ல அதுக்கு. அவங்க எல்லாம் அரெஸ்ட் ஆகுவாங்க. அது இல்லாத நார்த் சைடுல இருக்கிறவங்க தான் அதிகமா இப்போ ரிசர்வ் பண்ணிருக்காங்க யூனிக் எக்ஸ்போர்ட்ட கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. அப் அண்ட் டவுன் பாவம் 3 நாள் இங்க வர்றதுக்கு 3 நாள் போறதுக்கு சொந்தம் காசு போட்டது. அது நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேனால ஒரே யூனிட்ல இருந்த எல்லாரையும் மேலே தலைமையிலையும் கல்லெடுத்து அடிச்சவங்க அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த கன்னிங் லீடர்ஸ்னால தான் நேத்து அந்த மீட்டிங் நடந்தது. கன்னிங் வக்கீல்னால தான் மீட்டிங் நடந்தது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நேத்து இப்படி உள்ள லீடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. சில இன்வெஸ்டர்ஸ் அவரை வீட்டுக்கே போய் நீங்க என்னமோ பண்ணிக்கங்க, எனக்கு பணம் மட்டும் கொடுத்தோம் அப்படி வாங்கினவனுங்க இருக்கிறாங்க. சில லீடர்ஸ் அவரை வீட்டுக்கே போய் தொங்கி என்ன எப்படியாவது காப்பாத்துங்க, எனக்கு கிடைக்க வேண்டியது கொடுங்க, நான் வந்தா வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு வீட்டுல போயினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால யூனிக் எக்ஸ்போர்ட்ல எத்தனை பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கீங்க. தயவு செய்து இந்த பிளஃபான யூடியூப் எல்லாம் பார்க்காதீங்க. அந்த யூடியூப் போடுறவங்க இல்லாட்டி யூடியூப் அதை கிரியேட் பண்றவங்கள்ட்ட ஃபிளாஷ்பேக் என்னன்னு பாருங்க. இப்ப நான் ஒரு யூடியூப் போடுறது அப்படின்னா எந்த ஃபிளாஷ்பேக் என்ன, இவர் முன்னால என்னவா இருந்தாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இல்லாட்டி XYZ யாராவது ஒரு யூடியூப் போடுறது அவரு அவங்க கட் பண்ணி அந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ல எல்லாரையும் அந்த சுடுகாட்டுக்கு கொண்டு போய் நிறுத்தின அந்த நவீன் 2 வருஷத்துக்கு முன்னால பேசின ஆடியோவை இப்ப போடுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால பேசின வீடியோவை இப்ப பேசுற மாதிரி பேசினாங்க.
நவீன் வந்து கிருஷ்ணகிரி இந்த மண்டபத்துல பணம் கொடுக்குறாங்கன்னு நவம்பர் டிசம்பர்ல பண்ண அது 7 வருஷத்துல நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி உள்ள ஃபேக் வீடியோஸ் அந்த யூடியூப் போடுறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் தெரியறது இல்லை. இது எல்லாமே EOW மானிட்டர் பண்ணுது. யாரு பண்றாங்க, எப்படி பண்றாங்க, என்ன யூடியூப் வருது, என்ன ரியாக்ஷன், நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. இந்த லா அண்ட் ஆர்டர்ஸ் ரொம்ப கிளியரா வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால யூடியூப் ஃபாலோ பண்றது, வதந்திகளை பேசுறது, மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். தயவு செய்து கரெக்டா அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரா EOW போய் ஈரோடு EOW போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இல்ல TNESN கன்வென்ஷன் பிரசிடென்ட் மற்றும் ஸ்டாஃப் இருக்காங்க, அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்க டேட் வாங்கி அந்த அவைலபிலிட்டி இன்ஸ்பெக்டர் இருக்காரா, DSP இன்வெஸ்டிகேஷன் இருக்காரா, இந்த அவைலபிலிட்டி வாங்கிட்டு நீங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி சட்டத்திட கதவை போய் தட்டுறதை தவிர இந்த வாழ்க்கையில உங்களுக்கு அந்த பணம் யூனிக் எக்ஸ்போர்ட்டடு அக்யூஸ்ட் கொடுக்கறதா, லீடர் கொடுக்கறதா சான்சஸே இல்லை. ஒரு நூலளவு கூட, ஒரு நூலளவு சான்சஸ் ஒரு இடத்துல இருக்குது. ஏதொருத்தன் எந்த பிரச்சனை முடிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி பின்னால கதவுல இல்லாட்டி அதாவது நம்ம பேக் டோர் என்ட்ரின்னு சொல்லுவோம்ல, அந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டை அக்யூஸ்ட் 1 2 3 காலை போய் பிடிச்சு போறது. அந்த கன்னிங் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, தனியா போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற கன்னிங் லீடர்ஸ், இவங்க எல்லாம் ஒண்ணுமே எஸ்கேப் ஆக மாட்டாங்க. கண்டிப்பா நான் விட மாட்டேன் எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஏன்னா இந்த கேஸ ஆர்கனைசரா இருக்கேன் நான். எல்லாரும் நினைப்பாங்க ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நார்த் சைடு இருந்து அவுட் ஆஃப் தமிழ்நாடு யாருக்கு வந்தாலும் அந்த 161 அப்ளிகேஷன்லயே வந்து இன்டர்பிரட்டரா சைன் பண்றதே நான் தான். அதாவது லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் பண்றதே நான் தான். நான் விட மாட்டேன். எனக்கு அவ்வளவு, அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க பப்ளிக் அவர் லீடருக்கு சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு ஒரு இருக்கு, எனக்கு பாதிக்கப்பட்டவருக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்றேன், வேற யாருக்குமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் எல்லாமே சட்டப்படிதான். இப்ப இந்த 4 டைப் லீடர் யாருன்னு சொல்றது ஜஸ்டிபிகேஷன் தான். ஜுடிஷியரி வந்துட்டு டிசைட் பண்ணும் யாரு தப்பு பண்ணது. ஜுடிஷியரி கோர்ட் வந்து ப்ராப்பரா அவங்க வந்துட்டு இது நான் எடுத்துக்கிட்டேன், இது நான் பண்ணிருக்கேன்னு சொல்லாட்டி அடுத்தது போலீஸ் கஸ்டடி வரும். அது எந்த முகத்துல தட்டுக்கு தட்டு தட்டி கேட்கும்போது எல்லாமே வெளியே வரும். எத்தனை கோடி வச்சிருக்கேன், எங்க வச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் டைம் வரப்போகுது. தப்பு பண்ணின ஒரு லீடரும் எஸ்கேப் ஆக மாட்டாங்க. எஸ்பெஷலி யூனிக் எக்ஸ்போர்ட் நவீன் எஸ்கேப்பே ஆக மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. அவர் சப்போஸ் 3000 கோடி செட்டில் பண்ணாலும் எஸ்கேப் ஆக மாட்டாங்க. அவர் செய்ததெல்லாமே வந்து சட்டத்துக்கு விரோதமானது. மினிமம் 10 வருஷம் அவருக்கு உள்ளுக்கு போகணும். மினிமம் 10 years அவரை ஜெயில போடணும். அப்பதான் எனக்கும் தூக்கம் வரும். எல்லாரும் சொல்றாங்கல்ல 2500 ரூபா வாங்கிட்டு அவர் பெருசா, அதெல்லாம் இல்ல. எனக்கும் எனக்கு டீமுக்கு தெரியும் எத்தனை காசு வாங்குறோம், எவ்வளவு காசு நாங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எங்க டீமுக்கு தெரியும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, எத்தனை மக்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இல்லை இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பா அந்த பணம் திருப்பி வாங்க முடியும். கண்டிஷன் ஒண்ணுதான், கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். இதை தவிர ஒண்ணுமே வழி இல்லை. அந்த கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கே 3 மாசம் ஆயாச்சு. 3 வாட்டி நான் சென்னை போயிட்டு வந்திருக்கேன், 3 வாட்டி ஹையர் ஆபீசர்ஸை பார்த்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கும் தெரியும், எங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கும் தெரியும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மார்ச் 10ஆம் தேதி அங்க இருந்த மாநாடு வந்து TNESN கன்வென்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. சப்ஜெக்டே இல்லை, மாநாடு இன்னுமே ஃபெயில் ஆகுது, இல்லாட்டி சக்சஸ் ஆகிறது இல்லை. மாநாட்டில் எடுக்கப்படுற கோரிக்கை இல்லாட்டி தீர்மானங்கள் அது வந்து எக்ஸாக்ட் பிளேஸ்ல ரீச் ஆகுதா, அதுல ரிசல்ட் வருதா, அதுதான் மேட்டர். அதனால இந்த யூடியூபர்ஸ், யூடியூப் வதந்தி,
அதாவது ஒரு குரூப் இருந்து அட்மின் இருந்து ரிமூவ் பண்றது, இதெல்லாம் வந்து எல்கேஜி யூகேஜி பண்ற குழந்தைகள் பண்றது. யூனிக் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை, உங்களுக்கு ஒரே ஒரு வழி, சட்டத்தின் கதவு மட்டும்தான், வேற ஒரு ஆப்ஷனும் இல்லை. இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். யூனிக் எக்ஸ்போர்ட் எத்தனை இன்வெஸ்டர்ஸ் இருக்கா, கரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. தூரத்துலேருந்து வர்றீங்க, வந்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத நீங்கள் திருப்பி போகக்கூடாது. சப்போஸ் வந்து நவீன்குமார் பணம் இல்லாட்டி லீடர் எல்லாம் சேர்ந்து பணம் கொடுக்கறது அப்படின்னாலும் அதுவும் சட்டப்படி தான் நடக்கும். அதையும் பார்த்துக்குங்க. நாளைக்கு வாங்க வாங்கிக்கோங்க அதெல்லாம் இல்லை. நீ சட்டப்படி நடந்தா தான் அது சரி. இல்லாட்டி பகுதி பேருக்கு கிடைக்கும், பகுதி பேருக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணகிரிக்காருக்கு வந்துட்டு போயிட்டு பேசிடுவேங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பீகார்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, குஜராத்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டார்ஜிலிங்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை எல்லாம் டிஎன்இஎஸ் கன்வென்ஷன் பிரசிடென்ட் பழனி காப்பாற்றும் இந்த கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல. அதுக்காகத்தான் இது வந்து பொறுப்பா எடுத்திருக்கோம். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். ஒரு வேண்டுகோள், எல்லாருமே வந்து எகைன் சொல்லுவாங்க, ஹிந்திக்காரர் எல்லாமே என்கிட்ட ஹிந்தியில விடணும், அவ்வளவு டைம் இல்லை. அப்படி ஏதாவது ஹிந்திக்காரர் எல்லாம் வந்து ஹிந்தியில பேசணும்னா நான் சுருக்கமா என்கிட்ட போன் பண்ணுங்க, நான் சொல்றேன். சுருக்கம் ஒரே வழி, இந்நாள் பட கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். இதை தவிர ஒரு வழியும் இல்லை. இப்ப வர யூனிக் எக்ஸ்போர்ட்ல அக்யூஸ் நம்பரோட 1 நிறைய ப்ராப்பர்ட்டி எங்கெல்லாம் வந்து ஹைட் அவுட் உள்ள ப்ராப்பர்ட்டி இருக்குதோ அதை எல்லாமே சீஸ் பண்றதுக்குள்ள ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது அக்யூஸ் நம்பர் 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சப்சிக்வென்ட்லி எங்காச்சும் நல்ல மனசு தோணி நவீன் வந்து சரண்டர் ஆகி எப்படியோ நாங்க பணம் சரி பண்ணேன் அப்படின்னு இருந்தாச்சுன்னா அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். வந்தே மாதரம்.